வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விக்டோரியன் இங்கிலாண்டில் கல்வித்துறை எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைஞ்சதுன்னு பார்க்கலான்னு வாங்க. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் கல்வியோட தரத்தை பற்றி யாரும் அதிக அக்கறை எடுத்துக்கல. அதனாலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி கல்வி வழங்கப்பட்டது. அதனாலேயே இங்கிலாண்டில் கல்வித்துறைன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தது. ஆரம்ப கட்ட காலத்தில் அப்போவும் நிறைய பள்ளிகள்லாம் இங்கிலாண்டில் இருந்தது. அதாவது பப்ளிக் ஸ்கூல்ஸுன்னு இருந்தது. ஆனால் அங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த கட்டணத்தை செலுத்த முடியாத ஏழை மக்கள் அங்கே அவங்க பசங்களை சேர்க்கல. வெறும் நடுத்தர மக்களும் உயர் மட்டத்தை சேர்ந்த மக்களும் தான் அவங்க குழந்தைங்கள இந்த பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. அதனாலேயே சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடு சேர்ந்து நேஷ்னல் சொசைட்டி இந்த ஏழை பசங்களுக்காக ஸ்கூல்ஸ் நடத்தினாங்க. கொஞ்சமாக தான் அவங்க கட்டணம் வசூலித்தாங்க. இந்த சர்ச் ஸ்கூல்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சிலதெல்லாம் இருந்தது. அவங்க எல்லா தர மக்களும் வர மாதிரி தான் அவங்க கட்டணத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த அரசு பள்ளிகளை பார்த்திங்கன்னா டிசன்டஸையோ ரோமன் கேத்தலிக்ஸோ அவங்க சேர்க்குறதே இல்லை. அது சட்டமாக இருந்ததா இல்லை அது வழக்கமாக அப்படி இருந்ததான்றது தெரியல. ஆனால் இவங்களுக்கு அங்கே இடம் கிடைக்காதனால இந்த டிசன்டஸும் ரோமன் கேத்தலிக்ஸும் அவங்களே அவங்களோட சொந்த பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே கட்டணம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கட்டணம் வாங்கினாங்க. ஆனால் அங்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப சரியில்லாதவர் தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலை பற்றி தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவரோட நிக்கலஸ் நிக்கல் பெயிலை பற்றி எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான் டூ த பாய்ஸ் ஹாலு. இப்போ நிறைய கிராமங்களில் இருக்கிற அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தரம் ரொம்ப தாழ்ந்துதான் இருந்தது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, ஒரு நாடு முழுக்க கல்வித்துறையை எப்படி இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு எந்த வித சென்ட்ரல் அத்தாரிட்டியும் இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன், அதாவது ஆரம்ப கல்வி இங்கிலாண்டில் ரொம்ப ரொம்ப புறக்கணிக்கப்பட்டது. அது 18ஆம் நூற்றாண்டுலேயும் அப்படி தான் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப கட்டத்துலேயும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நடுநிலை பள்ளிகள்லாம், அதாவது செகண்டரி எஜுகேஷன்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருந்தது. ஏன்னா அங்கே எப்படின்னா மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் போகிற மாதிரி தான் கட்டணம் இருந்ததுனால அவங்க மட்டும்தான் அங்கே போனாங்க. இந்த மாதிரி பள்ளிகளெல்லாம் நல்லா நடத்துகிற பள்ளிகளெல்லாம் ஆரம்பித்தது ராஜாக்களும் டவுன் கார்ப்பரேஷன்ஸ் தான். அதனாலேயே இந்த பள்ளிகளை எப்படின்னா ரூலிங் கிளாஸ், அதாவது நாளைக்கு நீங்கள் அரசாங்கத்தை நடத்தணுன்னா எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குற இடமா தான் இந்த பள்ளிகளாக இருந்தது. டியூக் ஆஃப் வெலிங்டனே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் நெப்போலியனை எப்படி பேட்டர் ஆஃப் வாட்டர்லூவில் தோக்க முடிஞ்சதுன்னா எனக்கு ஈட்டன், ஏன்னா அவர் ஈட்டனில் தான் படித்தார், ஈட்டன் பள்ளியில் கிடச்ச அந்த படிப்பினை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா பிரபலமாக இருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று ஈட்டனில் படிச்சிருப்பாங்க, இல்லை ஹேரோவில் படிச்சிருப்பாங்க, இல்லைனா வின்செஸ்டரில் படிச்சிருப்பாங்க. ஆனால் என்னவோ தெரில, இங்கே டிசிப்ளின் மட்டும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. இதையெல்லாம் மாற்றுறதுக்கு தான் டாக்டர் ஆர்னல்டு, இவர் ரக்பியோட ஹெட் மாஸ்டராக இருந்தார். இவர் போயட் மேத்யூ ஆர்னல்டோடைய தந்தையும் கூட. இவர் நிறையா மாற்றங்களை கொண்டு இங்கிலாண்டோட கல்வி தரத்தை நல்லாவே உயர்த்தினார். அவர் ரக்பிக்கு மாத்திரம் தலைமை ஆசிரியராக 14 வருஷம் இருந்தார். 1828லேருந்து 1842 வரைக்கும். இவர் ஸ்டடி ஆஃப் ரிலிஜனும் அதே மாதிரி பசங்களை மானிட்டர் பண்ணுற சிஸ்டத்தையும் கொண்டு வந்தார். ஏன்னா அப்போ தான் அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்கன்றதில் அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் அவர் என்ன செஞ்சார்னா, நிறைய கேம்ஸை விளையாட்டுகளை பள்ளிகளை கொண்டு வந்தார். ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பள்ளிகளை கொண்டு வந்தோன்னா அது பசங்களுடைய பன்முகத்தன்மையை நல்லா வளர்க்கும், பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினச்சாரு. அதாவது விளையாட்டுகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருந்ததுன்னா, நிறையா பேர் பசங்க விளையாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிக்கிறத ஈஸியாக படிச்சிடுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் விளையாட்டுத்துறையை கொண்டு வந்தார். அதாவது கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, டாயில்னால் கஷ்டப்படுறதுக்கு தான் டாயில், டாயில் அட் கேம்ஸ் அண்ட் ப்ளே வித் புக்ஸ். படிக்கிறது இலக்குவாகவும் விளையாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அப்போ இருந்தது. இது எல்லாரும் ஆரம்ப கட்ட காலத்தில் என்னடா பசங்க ஸ்கூலுக்கு போய் விளையாடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறது போக எல்லா பள்ளிகளும் இதை தழுவ ஆரம்பித்தாங்க. அவங்களும் அவங்க பள்ளிகள் இதை கொண்டு வந்தாங்க. பின்னாடி அரசு பள்ளிகளையும் இந்த விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே சமயத்தில் நாடு முழுக்க ப்ரைமரி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த 2ஆம் ரிஃபார்ம் பில்லுன்னு சொல்லக்கூடிய
சீர்திருத்த சட்டம் தான். இது 1867 வந்தது. இப்போ இந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்கிங் கிளாஸ்க்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கிடச்சிது. இதை எதிர்த்த இந்த ஆக்டை எதிர்த்த ராபர்ட் லோவெல் என்ன சொன்னார்னா, இப்போ இவங்க ஓட்டு போட்டு தான் நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரணும்னா அப்போ இவங்க நம்மளுடைய மாஸ்டர், நம்மளுடைய முதலாளி, ஏன்னா நம்மளை தேர்ந்தெடுக்கிறவங்க அவங்க. அப்போது அவங்களுக்கு கல்வி அறிவு இருக்கணும் இல்லையா? அவர் வந்து கிண்டலாக தான் சொன்னார், கேலியாக தான் சொன்னார். வி மஸ்ட் எஜுகேட் ஆர் மாஸ்டர்ஸ். அதாவது எப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்களாம் எப்படி எங்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் கேட்டார். ஆனால் இதை நிறைய மக்களை வந்து யோசிக்க வச்சுது. இவங்களுக்கும் வந்து நமக்கு கல்வி அறிவு கொடுத்தா தான் நம்மளுடைய ஜனநாயகம் வந்து ஒரு வெற்றியான ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்ற கருத்து வந்து பரவுனதுனால கிளாட்ஸ்டோன் வந்து எஜுகேஷன் ஆக்ட் வந்து 1870 கொண்டு வந்தார். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் அவங்க ஒரு ஸ்கூல் போர்டு அமைச்சாங்க. இந்த ஸ்கூல் போர்டோட முக்கியமான பணி என்னென்னா 5 வயசுலேருந்து 12 வயசு இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தரமான கல்வி கொடுக்கணும். இதுதான். அதே சமயத்தில் இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா கல்வி கட்டணத்தை எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஆனால் அது இலவசமாக பசங்களுக்கு வழங்கப்படலை. அதாவது கல்வி கட்டணத்தை 3ஆக பிரித்து ஒரு பங்கை வந்து அரசாங்கம் வந்து அது கிராண்டாக கொடுக்கும், 2வது பங்கை வந்து அந்த ஸ்கூல் போர்டு வந்து அந்த ஏரியாவில் வரி மாதிரி வசூல் பண்ணி அதை படிப்புக்கு உபயோகப்படுத்திக்கும், 3வது பங்கு தான் ஸ்கூல் ஃபீஸாக, அதாவது பள்ளி கட்டணமாக வசூலிக்கப்பட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து முழுக்கவே பார்த்திங்கன்னா ஒரே சீரான கல்வி வந்து எல்லாருக்குமே வழங்கப்பட்டுச்சு. இந்த எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 1870, அதாவது 1870 பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து பல்கலைக்கழக அந்த கல்வி வரைக்குமே மாற்றங்கள் கொண்டு வர முடிஞ்சுது. இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ்லலாம் ஏதாவது வேலை வேணும்னா அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் டெஸ்ட்டு எழுதணும். அப்போ ஒரு மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து அந்த டெஸ்ட்டை எழுதி உள்ளுக்குள்ளே போய் பணிபுரிய முடியும். ஆனால் இந்த டெஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1871 1871 வந்த டெஸ்ட் ஆக்ட் படி இந்த பழக்கத்தை எடுத்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில் இந்த 2 யூனிவர்சிட்டிலையும், ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் சரி கேம்பிரிட்ஜ்லையும் சரி, லேமேன் கூட வேலைக்கு போகலாம், புத்திசாலித்தனம் இருந்தால் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்சஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பல்கலைக்கழகத்தெல்லாம் கொண்டு வந்ததுனால அறிவியலில் வந்து பிரபலமாக இருந்த கிளர்க் மேக்ஸ்வெல், ஜே தாம்சன் இவங்களாம் கூட கேம்பிரிட்ஜுக்கு போக முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த தொழில் நகரங்கள் இருக்குல்லையே, அங்கேயும் வந்து புது புது பல்கலைக்கழகங்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து அவங்க ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு நினச்சாங்க. அதனால் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனை வந்து 1836 யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், லிவர்பூல், நியூ காசல், கார்டிஃப் இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து அறிவியலும் தொழில்நுட்பத்திலும் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தான். இதுதான் வந்து 19ஆம் நூற்றாண்டோட சிறப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி அறிவியலுக்குனே தனியாக இருந்த சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ்ன்னு 1890 வந்து அவங்க பேரிட்டு அதை வந்து அறிவியலுக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்குனே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது இருந்தது. பெண் கல்விக்கும் வந்து முக்கியத்துவம் நிறையா கொடுத்தாங்க. 1848 குயின்ஸ் காலேஜ் ஃபார் விமெனை வந்து ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து பெட்ஃபோர்ட் காலேஜ், அப்புறம் செல்டன்ஹாம் காலேஜ், அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ்லேயும் வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து அங்கே வந்து படிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதே மாதிரி புதுசாக திறக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆண் பெண்கள் 2 பேருமே சேர்க்கப்பட்டாங்க. லண்டன் யூனிவர்சிட்டி முதல் தடவையாக அதோடைய டிகிரிஸை பெண்களுக்கு 1879 வந்து கொடுத்தாங்க. இன்னொரு பெரிய வெற்றி இந்த எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா கிளாட்ஸ்டோன் வந்து பேட்ரனேஜை வந்து அபாலிஷ் பண்ணார். பேட்ரனேஜ்னால் என்னென்னா, இது வரைக்கும் வந்து பெரிய பெரிய அரசாங்க பணிகளை வந்து நம்ம வந்து யாராவது பணியாற்றணுன்னா ஒன்று ராஜாவுக்கு தெரிஞ்சவங்களோ, மந்திரிக்கு தெரிஞ்சவங்களோ, இல்லை பெரிய லார்ட்ஸ் தெரிஞ்சவங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அவங்களோட சிபாரிசில் அவங்க வந்து அந்த பணிக்குள்ளே போயிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இல்லை நீங்கள் வந்து போட்டித் தேர்வு எழுதணும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அப்படி எழுதினா தான் நீங்கள் சிவில் சர்வீஸில் அரசு பணியில் வர முடியும் அப்படின்னு அவர் சொன்னதுனால இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட புத்திசாலித்தனமும் அந்த வேலைக்கு வேண்டிய தகுதியும் மேம்படுத்திக்கிட்டு அது மூலமாக உள்ள நுழையிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அதனால் யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும், இல்லை யாருக்காவது நெருங்கி இருக்கணும், யார்கிட்டயா போய் சிபாரிசுக்கு போகணுன்ற நிலைமை வந்து ஒழிச்சிட்டாங்க. அதனால் திறமை வாய்ந்தவர்களுக்கெல்லாம் உள்ளே போகிற சந்தர்ப்பம் கிடச்சிது. 1870 பார்த்திங்கன்னா
இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்தது. என்னென்னா, இந்த ஆரம்ப பள்ளியில், அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து நல்ல ப்ராக்ரஸ் நடந்தது. அது வரைக்கும் வெறும் 1.25 மில்லியனாக இருந்தது அட்மிஷன்ஸ் வந்து இப்போ 4.5 மில்லியனாக உயர்ந்தது. ஏன்னா இப்போ வந்து கல்வி கட்டணம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, தரம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால நிறைய பேர் வந்து அவங்க பசங்களை வந்து பள்ளி படிப்புக்காக ப்ரைமரி லெவலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ராயல் கமிஷன் சொல்லிட்டு ஏற்படுத்தி அவங்கள வந்து நாடு முழுக்க வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராயல் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, 1895 அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஜெர்மன் சிஸ்டத்தோட இங்கிலீஷ் சிஸ்டத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஜெர்மன் சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ்னால் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குன்னா திறமை வாய்ந்தும் இருக்குது. அதோடு கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் தரம் குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போர்ட் ஆஃப் எஜுகேஷன் 1891 அமைச்சாங்க, 99 அமைச்சாங்க. இப்போ 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்ல வேலை செஞ்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ஆர்தர் ஜேம்ஸ் பால்ஃபர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, ஆர்தர் ஜேம்ஸ் பால்ஃபர் எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 1902, அதாவது 1902 வந்து எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுதான் 20ஆம் நூற்றாண்டோடைய அந்த கல்வித்துறைக்கு பிரிட்டனோடைய அடிப்படையாகவே இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கூல் போர்ட்ஸ் எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு இந்த கல்வித்துறையை அதுவும் முக்கியமாக வந்து ஆரம்ப பள்ளியும் நடுநிலை பள்ளியும் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற கவுண்டி கவுன்சில்ஸ்க்கும் அப்புறம் லார்ஜ் பரோ கவுன்சில்ஸ் கையிலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க வந்து நாடு முழுக்க ஒரே கல்வி தரத்தை பார்த்துக்கணும். இவங்க வந்து இந்த பள்ளியில் தரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் வந்து கவர்மெண்ட் அரசு கொடுக்குற அந்த மானியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து அவங்களோட பள்ளியோட தரத்தை கண்டிப்பாக உயர்த்தணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அரசுலேருந்து எந்த மானியமும் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே வந்து அவங்களோட பள்ளியோடைய தரத்தை நல்லா உயர்த்தி, இது பார்த்திங்கன்னா அந்த விக்டோரியன் பீரியடில் வந்து கல்வித்துறையை ரொம்ப பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருந்ததுன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.